வெற்றியடைந்த யாரும் தங்கள் பின்னடைவுகளுக்கு காரணங்களை சொல்லிக்கொண்டு கடமையை செய்யாமல் விட்டதில்லை. காரணங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதே இல்லை. பின்னடைவுகளின் போது நம்பிக்கையோடு அடுத்த அடியை எடுத்து வைப்பவர்களுக்கும் நினைத்ததை அடைவதற்காக பல தியாகங்களை செய்பவர்களுக்கும் மட்டுமே வெற்றிகள் வசமாகின்றன. கஷ்டங்களே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. கஷ்டப்படாமல் நாம் இஷ்டப்பட்ட எதையும் அடைய முடியாது. கஷ்டங்கள் வந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறந்ததை பெறுவதற்கு முன் சில மோசமானவற்றையும் சந்திக்கத்தான் வேண்டும். யாரையும் கேவலமாகவோ கீழ்த்தரமாகவோ நினைக்காதீர்கள். காலம் எப்படி வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சிலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் மற்றவர்களால் எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்வடைய போகிறீர்கள் என்றுதான் அர்த்தம். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையை மட்டும் விட்டுவிடுங்கள். தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்பவனுக்கு கூட கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன்தான் முழு முட்டாள். தனக்கு எதுவும் தெரியாது என்பதை தெரிந்து கொண்டவன் அனைத்தையும் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி விடுவான். எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிந்தது போல் காட்டிக்கொள்பவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்தில் வாழ்ந்து மடிந்து விடுவான். ஒரு செடி வளரும்போது அதை ஆடு மாடுகள் மேயத்தான் செய்யும். அதுவே வளர்ந்து மரமாகிவிட்டால் அதே ஆடுகளும் மாடுகளும் அந்த மரத்தின் நிழலில் வந்து ஓய்வெடுக்கும். வளரும்போது வரும் எதிர்ப்புகளை சமாளித்து உயரத்திற்கு சென்று விடுங்கள். அதன் பிறகு உங்களை எதிர்த்தவர்களே உங்கள் காலடியின் நிழலில் வந்து நிற்பார்கள். கற்றுக்கொள்ளும் மனமும் ஆர்வமும் இருந்தால் நீங்கள் முட்டாள்களிடமிருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளும் மனமும் ஆர்வமும் இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தால் கூட உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. எதையும் கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் உருவாக்கவே முடியாது என்பதை மறந்துவிடாதீர்கள். மற்றவர்களை பற்றி புறம் பேசும் யாரும் எது உண்மை என்பதை பற்றி யோசிப்பதே இல்லை. காரணம், அவர்களின் தேவை உண்மை அல்ல, சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மட்டுமே. அதனால் பொழுதை போக்கிக் கொண்டிருப்பவர்களின் வார்த்தைகளுக்காக வருந்தாமல் உங்களின் பொழுதை பயனுள்ளதாக மாற்றும் வழியை தேடுங்கள். தன்னுடைய வாழ்நாளின் நேரத்தை கவனமாக பயன்படுத்தி கொண்டவன் தோற்றதும் இல்லை. அதை வீணாக்கியவன் வாழ்க்கையில் எப்போதும் வென்றதும் இல்லை. உங்களின் நேரத்தை மட்டும் எதற்காகவும் வீணடிக்காதீர்கள். எப்போது வேண்டுமானாலும் முடிந்து போகக்கூடியதும் நிச்சயமில்லாததும் தான் நாம் வாழும் இந்த வாழ்க்கை. இதில் நேரத்தை வீணடித்து உங்கள் வாழ்க்கையையே இழந்து விடாதீர்கள். நீ போகின்ற பாதைகள் அனைத்தும் சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்காதே. ஏதேனும் ஒன்று தவறாக கூட இருக்கலாம். நீ எப்போதும் சரியாக சிந்தித்து முடிவெடுக்காவிட்டால் அதில் உன் வாழ்க்கையே கூட வீணாகலாம். எப்போதும் கவனமாக செயல்படு. வாழ்க்கையில் எது ஒன்றையும் ஜெயிப்பதற்கு ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. அதற்காக அயராமல் உழைக்கவும் வேண்டும். ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எல்லாம் ஜெயிப்பதில்லை. ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அதற்காக ஓயாமல் உழைப்பவர்கள் மட்டுமே ஜெயிக்கிறார்கள். உடலை மட்டுமல்ல, உங்கள் மனதையும் பலப்படுத்துங்கள். வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகம் தேவைப்படுகிறது. அவசரமான நேரங்களில் தெரிந்தே சில தவறுகளை செய்துவிட்டு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். அவசரத்தில் நீங்கள் செய்யும் அந்த ஒரு தவறு உங்களின் வாழ்க்கையையே கூட சிதைத்து விடலாம். தவறு என்று தெரிந்தால் எதற்காகவும் அதை செய்யாமல் இருப்பதே நல்லது. உனக்குள் இருக்கும் நம்பிக்கையே எந்த நிலையிலும் உன்னை சோர்ந்து விடாமல் காக்கும். அதை நீ எப்போதும் விட்டு விடாதே. பிறகு உன்னை கண்டதெல்லாம் தாக்கும். வாழ்க்கையில் தடைகள் குறுக்கிடும் போது இலக்கை அடைவதற்கான திசையை வேண்டுமானால் மாற்றிக்கொள். ஆனால் அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற தீர்மானத்தை மட்டும் மாற்றிவிடாதே. இலக்கை அடைய வேண்டும் என்பதில் மட்டுமே எப்போதும் உறுதியாக இரு.
கோபத்தில் நீங்கள் எடுக்கும் சில முடிவுகளால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் வாழ்க்கையையே கூட இழக்க வேண்டியதிருக்கும். கோபத்தில் இருக்கும்போது எந்த முடிவுகளையும் எடுக்காதீர்கள். எதையும் நம்மால் முடியுமா என்று யோசிக்காதீர்கள். நம்மால் முடியாவிட்டால் அது யாராலும் முடியாது என்று யோசியுங்கள். எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் நம் எல்லோருக்குள்ளும் உண்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க நினைப்பதை விட எதை ஜெயித்தால் வாழ்க்கையையே ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்க போராடுங்கள். அப்போதுதான் நீங்கள் நிரந்தரமான நிலையான வெற்றியை அடைவீர்கள். தயங்கி நிற்பவனுக்குத்தான் சிறிய தடைகள் கூட பெரிய மலையாக தெரியும். எதற்கும் துணிந்தவனுக்கு மலையே தடையாக வந்தாலும் அது சிறு துரும்பாகத்தான் தெரியும். உங்களின் வலிமைக்கும் நம்பிக்கைக்கும் முன்னால் எந்த தடைகளும் ஒரு பெரிய விஷயம் அல்ல. வாழ்க்கையில் நீங்கள் நம்பியவர்களை இழந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். அது ஒன்றுதான் உங்களை வாழ்க்கையில் உயர்வுகளை அடைய வைக்கும். களத்தில் எதிரிகளுடன் போராடுவதற்கு முன் அவர்களுடைய புத்தியை நாம் வெல்ல வேண்டும். அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது நாம் தூரமாகவும், நாம் தூரத்தில் இருக்கும்போது அவர்கள் பக்கமாகவும் தெரிய வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்முடைய திட்டங்களை மாற்றிக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும். நம்மை எதிர்ப்பவர்களை அவர்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவர்களை தாக்கவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு உங்களின் ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் ரகசியமாய் பாதுகாக்க வேண்டும். வாழ்க்கையில் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் சிலவற்றிற்கு வளைந்து கொடுக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். வில்லானது வளைந்து கொடுக்காமல் அதிலிருந்து புறப்படும் அம்பு ஒருபோதும் இலக்கை தொட முடியாது. உலகில் தன் இலக்கை அடைந்தவர்கள் எல்லோரும் நிமிர்ந்து நிற்பதற்காக சிலவற்றிற்கு வளைந்து கொடுத்தவர்கள்தான் என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் சிக்கலானதாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் எளிதானதாகத்தான் இருக்கும். எந்த பிரச்சனைகளையும் பார்த்து பின்வாங்கி விடாதீர்கள். ஒன்றை தொடங்கினால் அதை வெற்றிகரமாக முடித்து காட்டுங்கள். உங்களால் முடிக்கக்கூடியதையே தொடங்குங்கள். உங்களால் முடியாது என்று தெரிந்தால் அதை முடிப்பதற்கான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களின் திறமையும் முயற்சியும் ஒன்று சேர்ந்தால் பிறகு எப்போதும் உங்களுக்கு வெற்றிதான். இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள். இன்று நிகழ்த்தப்படும் எல்லா சாதனைகளும் நேற்று முடியாது என்று எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவைதான். உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் அதை காதில் வாங்காதீர்கள். முடியும் என்ற நம்பிக்கையுடன் உங்களின் ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் வெற்றிகள் உங்களை பின்தொடர்ந்து வரும். இந்த உலகம் அழகோடு இருப்பவர்களை ரசிக்கும், அறிவோடு இருப்பவர்களை மதிக்கும், பணத்தோடு இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும், அதிகாரத்தில் இருப்பவனை பார்த்து பயப்படும். ஆனால் என்றைக்குமே உழைப்பவனை பார்த்துதான் நம்பும். நீங்கள் நினைத்ததை அடையும் வரை அதற்காக ஓயாமல் உழைத்துக்கொண்டே இருங்கள். கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட உன் லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துவதே உன்னை எல்லோர் மத்தியிலும் உயர்வடைய வைக்கும். தன் வாழ்க்கை பாதையில் நடக்கின்ற சூழ்நிலைகளை அது நல்லதோ கெட்டதோ அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவர்களே தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் என்ற யதார்த்த நிலையை உணருங்கள். எந்த தடைகளையும் கண்டு தயங்கி நிற்காதீர்கள். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வழியை தேடுங்கள். பயங்கரத்தை எதிர்கொள்ளுங்கள். எதையும் தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். எதை கண்டும் நாம் பயந்து ஓடவில்லை என்றால் நம்மை எதிர்க்க நினைக்கும் அனைத்தும் நம்மை கண்டு பயந்து ஓடிவிடும். இந்த உலகம் ஏற்கனவே பல்வேறு போட்டி, பொறாமை, துரோகம் மற்றும் ஏமாற்றங்களால் சூழ்ந்துள்ளது. நீங்களும் அதையே செய்யாமல் கூடுமானவரை மற்றவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தரும் நபராக இருங்கள். அச்சம் என்பது தலை தூக்கி நிற்கும் வரை நாம் அடிமையாகத்தான் வாழ வேண்டியிருக்கும். உங்கள் பயத்தை ஒழிப்பதற்கான வழியை தேடுங்கள். இல்லை என்றால் நீங்கள் வாழும் வரை எல்லோருக்கும் அடிமையாகத்தான் வாழ வேண்டியதாயிருக்கும்.
சாதித்தவர்கள் எல்லாம் ஏதோ வரம் வாங்கி வெற்றி பெற்றவர்கள் அல்ல, தன் தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தவறுகளை குறைத்துக் கொண்டவர்கள்தான். சாதிப்பதற்கான வாய்ப்பு எல்லோருக்கும் உண்டு. நாம் தான் நம் தவறுகளை கண்டுபிடிக்காமல் தவறுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டால் வாழ்க்கையில் அனைத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். எதையும் தெரிந்து கொள்ளாமல் எல்லாம் தெரிந்தது போலவே நடித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுக்க முட்டாளாகவே இருந்துவிட்டு போய்விடுவீர்கள். உங்களால் என்றும் அறிவாளியாகவோ வெற்றியாளராகவோ மாறவே முடியாது. நீங்கள் இன்று ஏழைகளாக இருக்கலாம், திக்கற்றவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் செல்வங்களையும் குவித்து உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் முன்பு ஒரு காலத்தில் உங்களைப் போன்றே ஏழைகளாக இருந்தவர்கள்தான் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பட்டினி கிடக்கும் நிலையே வந்தாலும் நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஒதுக்கி வைத்த பணத்தை வேறு ஒன்றுக்காக பயன்படுத்தக்கூடாது. இந்த வைராகியத்தை எந்த நிலையிலும் கடைபிடித்தால்தான் நீங்கள் அனைத்திலும் உயர்வடைய முடியும். காலை எழுந்ததும் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள், இந்த நாள் என்னுடையது என்றும் அதை திட்டமிட்டபடி செயல்படுத்த வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருங்கள். திடீரென வரும் திசை திருப்புதல்களை புறக்கணியுங்கள். அது உங்களை வெற்றியின் பக்கம் நெருங்கவே விடாது. தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவாற்றலை கொஞ்சமும் பயன்படுத்தாமல் கண்மூடித்தனமாக கடவுளை நம்புகிறவனை விட தன்னுடைய பகுத்தறிவை முறையாக பயன்படுத்துகிறவனை கடவுள் எளிதில் மன்னித்து விடுவார். அவன் கடவுளை நம்பாதவனாக இருந்தாலும் சரி. மற்றவர்களிடம் இருக்கும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வெளிக்கொண்டு வர உதவி செய்வது கூட நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிதான். மற்றவர்களை உற்சாகப்படுத்த நீங்கள் எப்போதும் உற்சாகமாக இருங்கள். உங்களின் உள்ளம் மிகவும் ஆற்றல் வாய்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தின் ஆற்றலுக்கு எந்த எல்லையும் இல்லை. ஒருமுகப்பட்ட மனதிற்கு உலகம் தன் ரகசியங்களை எப்போதும் வெளியிட தயாராக இருக்கிறது. நீங்கள்தான் அதை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களிடம் அதிகமாக இருந்தால் உயிரும் மரணமும் பசியும் குளிரும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரியும். உங்கள் இலக்கை அடைவதற்கான வேலையை ஓய்வில்லாமல் செய்து கொண்டே இருங்கள். எதற்காகவும் அதை விட்டு விடாதீர்கள். முடியாது என்ற பேச்சு இனியும் வேண்டாம். அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு துணையாக இறைவனே உங்களோடு இருக்கிறான். உங்களிடம் அந்த இறைவனின் பேராற்றல் குடிகொண்டிருப்பதை உணருங்கள். அதன் பிறகு உங்களால் முடியாதது என்று ஏதும் இல்லை. நல்லவற்றின் மீது உன் நினைவுகளை வைத்திரு. நினைக்கும் பொருளாகவே ஆகும் தன்மை நம்மிடம் உண்டு என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாதவைகளின் மீதும் தீயவைகளின் மீதும் உன் கவனத்தை திருப்பாதே. மகிழ்ச்சியாக இரு, தைரியமாக இரு. பொறுமையும் தூய்மையும் விடாமுயற்சியும் உன்னிடம் இருக்கும்படி பார்த்துக்கொள். அப்போது நீ தேடும் அனைத்தும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதை நீயே உணர்வாய். உன் வெற்றி பாதையை விட்டு உன்னை விலகத் தூண்டும் எதற்கும் நீ கொஞ்சமும் இடம் கொடுக்காதே. அவற்றை ஒதுக்கிவிட்டு உன் இலக்கை அடைவதில் மட்டும் எப்போதும் கவனமாக இரு. புலன் இன்பத்தையே வாழ்க்கையில் எல்லாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் விரும்புகின்ற ஒரு சொர்க்கத்தையே நீங்களும் அடைய விரும்பினால் நீங்கள் வாழ்வில் முன்னேறவே முடியாது. இன்பத்தை விட்டுவிடச் சொல்லி இங்கு எந்த தத்துவங்களும் நம்மை வற்புறுத்தவில்லை. மாறாக உண்மையான நிலையான இன்பத்தை அறிந்து கொண்டு அதை நோக்கி நகருங்கள் என்றே அது நமக்கு வற்புறுத்துகிறது. எல்லா எதிர்மறை எண்ணங்களும் நம் மனதில்தான் இருக்கின்றன. மனம் கட்டுப்பாட்டுடன் ஓரிடத்தில் அடங்கி இருந்தால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் இருக்கும் இடம் சொர்க்கமாகிவிடும். எப்போதும் எந்த சூழலிலும் உங்களுக்குள் எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் தலை தூக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் வெறும் பரபரப்புடன் மட்டும் அணுகுவது கூடாது. தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இம்மூன்றினையும் பின்பற்றினால் வெற்றி சிகரத்தை எளிதாக எட்டி பிடித்து விடலாம். அறியாமைகளும் பொய்களும் உங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் அதை உடனடியாக விட்டொழிப்பதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடியுங்கள். அதை விட்டொழித்த பிறகுதான் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் வெளிப்படும். அப்போதுதான் வாழ்வில் நீங்கள் உயர்வடைவீர்கள்.
நாம் அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் முழுமையாக அனுபவித்து முடித்த பிறகுதான் வாழ்வில் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகரவே முடியும். நீங்கள் நீண்ட காலமாக வாழ்க்கையில் ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் அனுபவிக்க வேண்டியதும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நிறையவே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிமுறைதான் இருக்கிறது. உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதுதான் அந்த வழி. புதியதாக ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதும் சவால்களை எதிர்கொள்ளும் போதும் நீங்கள் தடுமாறாமல் இருக்க உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துவதை தினசரி பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் ஒவ்வொரு சிந்தனைகளும் ஒரு விதையை போன்று உங்களுக்குள் தங்கியிருந்து பிறகு வெளிப்பட்டு அதன் பலன்களை தருகின்றது. இந்த பலன்கள் தான் நம்முடைய வாழ்க்கையையே நிர்ணயிக்கின்றது. உங்கள் சிந்தனைகள் எப்போதும் உங்கள் வாழ்வை உயர்த்துவதாகவே இருக்கட்டும். பிரச்சனைகளில் இருந்து தப்பி ஓட நினைக்காதீர்கள். பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொண்டு அதை சரி செய்து வெளியில் வருவதே சாமர்த்தியம். நீங்கள் அனுபவிக்கும் துக்கங்கள் அனைத்தும் உங்களின் அறியாமையின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்பதை உணருங்கள். உங்கள் அறியாமையை போக்கி அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். அறியாமை மிக்க வாழ்க்கையானது உயிரற்ற வாழ்க்கையை போன்றது. அறியாமையில் உழல்வதை விட மரணமே மேலானது. தோல்வியை தழுவி உயிர் வாழ்வதை விட உன்னாலான முயற்சியை செய்து அதனால் மரணமே அடைந்தாலும் அது மேலானதுதான். இரும்பின் மேல் சம்மட்டி அடிக்கும் ஒவ்வொரு அடியும் அதன் உருவத்தை தீர்மானம் செய்வது போல நாம் எண்ணும் எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் அதிக ஆற்றல் வாய்ந்தது. வாழ்க்கையில் வரும் சவால்களை எதிர்கொண்டு கடந்து செல்ல விரும்பினால் இரும்பை போன்ற மன உறுதி உன்னிடம் இருந்தாக வேண்டும். மலைகளை துளைத்து செல்வதற்கான வலிமையும் உனக்கு இருக்க வேண்டும். அப்போதுதான் நீ எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்வதற்கான ஆற்றல் உனக்கு கிடைக்கும். இந்த உலகை அழகு பொருந்தியதாகவும் அவலட்சணமாகவும் காண்பிப்பது நம் எண்ணங்கள் தான். இந்த உலகம் முழுவதும் நம் மனதின் வெளிப்பாடுகள் தான். இந்த உண்மையை புரிந்து கொண்டாலே சரியான வாழ்க்கையை வாழ முடியும். கடவுள் ஒரு வட்டம் போன்றவர். அந்த வட்டத்தின் சுற்றளவை யாராலும் அளக்க முடியாது. ஆனால் அந்த வட்டத்தின் மையம் எங்கும் எல்லா இடங்களிலும் அமைந்திருக்கிறது. மனிதர்கள் அனைவரும் அந்த வட்டத்தின் மையம் போன்றவர்கள்தான். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பும் இதுதான். உங்களுக்குள் மையம் கொண்டுள்ள கடவுள் மீது எப்போதும் நம்பிக்கை வையுங்கள். அதுவே உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் பெற்றுத்தரும். ஒவ்வொருவரும் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளும் வலிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ளும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்தே காத்து கொண்டிருந்தால் ஒருபோதும் நீங்கள் உயர்வடையவே முடியாது. கடின உழைப்பாளியின் வீட்டிற்குள் பசியும் பஞ்சமும் எட்டி பார்க்குமே தவிர உள்ளே நுழைவதற்கான துணிச்சல் எதற்கும் கிடையாது. உங்கள் உழைப்பு இந்த உலகையே மாற்றும் வல்லமை படைத்தது. திறமையை வளர்த்து பொறுமையை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ்பவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். நமது பாதைகள் எப்போதும் மிக நீண்டதும் அபாயங்கள் நிறைந்ததுமாகவே இருக்கிறது. எது வந்தாலும் எதிர்த்து போராடும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதற்காகவும் மனம் தளராதீர்கள். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். குறிக்கோளை அடையும் வரை உங்கள் முயற்சியை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள். எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையையே மாற்றும் நாளாக அமைகிறது. உங்கள் வாழ்வையும் சிறப்பாக மாற்றப் போகும் நாள் விரைவில் வரும். அந்த நாளில் உங்கள் கவலைகள் அனைத்தும் மறைந்திருக்கும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்திருக்கும். உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கும். நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்கள் கைகளில் வந்து சேர்ந்திருக்கும். திருப்தியான மனதுடன் நிறைவாக வாழ்வீர்கள். இல்லங்களில் ஆரோக்கியமும் அன்பும் நிறைந்திருக்கும். இறைவனுக்கு நன்றி மட்டுமே சொல்வீர்கள். அந்த நாள் உங்களுக்கு விரைவில் வரத்தான் போகிறது. அது இன்றைய நாளாகவோ அல்லது நாளைய பொழுதாகவோ கூட இருக்கலாம். உங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் நகர்ந்து கொண்டே இருங்கள். இந்த உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆழ்மனம்தான். அது உன்னிடம் என்ன சொல்கிறது என்பதிலும் அதனிடம் நீ என்ன சொல்கிறாய் என்பதிலும் எப்போதும் கவனமாகவும் விழிப்புடனும் இரு. யாரோ ஒரு சிலர் மட்டும் தோற்று போவதால் வெற்றியே சாத்தியமற்றது என்று அர்த்தமல்ல. உன் முயற்சிகளை மற்றவர்களை பார்த்து கைவிட்டு விடாதே. அதைவிட பெரிய தோல்வி வேறு எதுவும் இல்லை.
நீ வெற்றி பெற்றால் சாதனையாளன், வெற்றி பெறாவிட்டால் மற்றவர்களுக்கு போட்டியாளன் தானே தவிர ஒருபோதும் நீ தோல்வியாளன் என்று அர்த்தமில்லை. எப்போதும் உங்கள் உடல் பலமுடன் இருக்க விரும்பினால் முதலில் உங்கள் மனதை வலிமையாக்குங்கள். மனபலத்தை மட்டும் இழந்துவிட்டால் மனிதன் எல்லாவற்றையும் இழந்து விடுவான். எதிர்ப்புகளும் தடைகளும் வருவது கூட நம் நல்லதிற்காகத்தான். அணை போட்டு தடுக்காவிட்டால் ஓடுகின்ற ஆறு வேகத்தையும் வீரியத்தையும் பெற முடியாது. சிறப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எதிர்மறை விமர்சனங்களை தூக்கி எறியும் தைரியம் வர வேண்டும். விமர்சனங்களுக்கே வீழ்ந்து போகும் பலவீனர்களால் எதையும் சாதிக்க முடியாது. வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் உணர்ச்சி வசப்படும் விஷயங்களுக்காக உங்கள் நேரத்தை வீணாக்காமல் நேர்மறை எண்ணங்களுடன் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றி கட்டாயம் சாத்தியமாகும். ஒருபோதும் அடுத்தவனைப் போல வாழ ஆசைப்படாதீர்கள். பிறகு எவ்வளவு சம்பாதித்தாலும் அது போதாத நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சிக்கனமாக வாழும் ஏழை விரைவில் செல்வந்தனாகிறான். ஊதாரியாக வாழும் செல்வந்தன் விரைவில் ஏழையாகி விடுகிறான். நீங்கள் செலவழிக்கும் பணம் இன்னொருவரை பணக்காரனாக்குகிறது. இதை எப்போதும் கவனத்தில் வையுங்கள். இலக்கில் நீ விடாப்பிடியாக இருந்தால் அதை அடைவது ஒன்றும் உனக்கு கடினமான செயலாக இருக்காது. இலக்கை அடைய இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பார்த்து கொண்டே இருக்காதே. நம் மனதிற்கு பிடித்த விஷயத்தை அடைய தூரம் என்பது ஒரு தடையே அல்ல. 100 ஆண்டுகள் ஒன்றையும் அறிந்து கொள்ளாமல் தூக்கத்தில் வாழ்வதை விட ஒரு நொடியேனும் விழிப்புணர்வுடன் வாழ்வதுதான் மேலானது. நேர்மறையான சிந்தனையோடு உன் லட்சியத்தில் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இரு. உனக்குள் தோன்றும் எதிர்மறையான சிந்தனை ஓட்டத்தை அடக்க நினைப்பது நெய்யை கொண்டு நெருப்பை அணைப்பதற்கு சமம். எந்த எண்ணங்களையும் அடக்க நினைக்காதே, அவற்றை அறிந்து கொள்ள நினை. வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது மிகவும் எளிதானதுதான். அதற்கு நீ என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய். செய்வது எதுவானாலும் அதை விரும்பிச் செய். செய்வதை எப்போதும் நம்பிக்கையோடு செய். உன்னால் முடிந்தவரை உன் வேலைகளை இன்றே நன்றாக செய். அப்போதுதான் நாளை அதைவிட நன்றாக செய்யக்கூடிய ஆற்றலை நீ பெற்றுக்கொள்வாய். முடியும் என்று நினைத்தால் முயற்சி எடு. முடியாது என்று தெரிந்தால் பயிற்சி எடு. வாழ்வில் முடியவே முடியாது என்று ஏதுமில்லை. உனக்கு தேவை என்றால் எதையும் தேடிச் செல். நிச்சயம் அது கைகூடும். உங்கள் கவலைகளை எப்போதும் கவனமாக கையாளுங்கள். கவலைகளுக்கு நாம் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். மலையின் உச்சியை அடைந்தால்தான் எல்லோரும் உன்னை பார்ப்பார்கள் என்று நினைத்து மலையின் மீது ஏறாதே. மலையின் உச்சியில் இருந்து எல்லோரையும் நீ பார்க்கலாம் என்று நினைத்து மலையின் மீது ஏறு. அப்போதுதான் உன் இலக்கு இலகுவாகும். நம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும். நம்மிடம் வரும் தடைகளை தகர்த்தி அதை எளிதாக கடந்து போகலாம். வாழ்க்கையில் நீ தெரியாமல் செய்த தவறுகளுக்கு நன்றியோடு இரு. அந்த தவறுகள்தான் உன்னுடைய அறியாமை இருளை போக்குவதற்கு ஒளியாக இருந்திருக்கிறது. பணத்திடம் பேசு, ஆனால் யாரிடமும் பணத்தால் பேசிவிடாதே. அவர்களுக்கு நீ தருகின்ற மனக்குமுறல் உன்னிடம் உள்ள செல்வங்களை அழித்துவிடும். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாம் ஏதும் இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அனுசரித்து அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்விற்குரிய முழு ரகசியம். எல்லாவற்றிலும் அதிக சிக்கனமாக இருக்காதீர்கள். செலவு செய்ய வேண்டியவைகளுக்கு செலவு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மையாக அமையும். செல்வம் என்பது மனித உடலின் உறுப்பு போன்றது. அதை சரியான வழியில் பயன்படுத்துங்கள். இல்லையெனில் செயல்படுத்தாத உறுப்பு மெல்ல மெல்ல செயலிழந்து அழிந்துவிடும். உங்கள் வருமானத்தை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள். அதை கேட்கும் அனைவரும் நல்ல எண்ணத்தில் கேட்பார்கள் என்று சொல்லவே முடியாது. ஒரு குறிக்கோளை தீர்மானித்துக்கொள். அதற்காகவே உன்னை அர்ப்பணித்து பொறுமையுடன் போராடிக் கொண்டிரு. உனக்கு ஆதரவான ஒரு காலம் நிச்சயம் விரைவில் வரும். அப்போது ஒரு நொடியும் தாமதிக்காமல் உனது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றியை அடைந்து விடு. உன் பலம் எதுவோ அதுதான் வாழ்வில் உனக்கு அனைத்து நன்மைகளையும் தரப்போகிறது. உன் பலவீனம் எதுவோ அதுதான் உனக்கு தீராத தீமையை தரப்போகிறது. நீ சிலவற்றில் பலவீனப்பட்டு இருப்பது கூட மிகப்பெரிய பாவம்தான். இங்கே உண்மையில் பலரும் மகிழ்ச்சியாக வாழவில்லை, ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதைப் போன்று பாவனை செய்கிறார்கள். உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி எதுவோ அதை தேடி ஓடுங்கள். மற்றவர்களுக்காக உங்களை நீங்களே சோகத்திற்குள் புதைத்து விடாதீர்கள். எல்லோராலும் நிராகரிக்கப்பட்டு தனியாக வாழ்கிறேன் என்று கவலைப்படாதே. தனியாக வாழ்ந்தாலும் தன்மானத்தோடு வாழ்கிறேன் என்று பெருமைப்படு.
யாரையும் விமர்சிக்காதே, எதையும் வேடிக்கை பார்க்காதே. நீ செய்ய வேண்டியதை முழு கவனத்துடன் செய். வருங்காலம் உன்னை வரவேற்கும். எதிரில் நிற்பவன் எல்லாம் எதிரியும் இல்லை, தோளில் கை போட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை. இதை உணர்ந்தவனுக்கு வாழ்வில் எப்போதும் கவலைகளே இல்லை. தள்ளி போடும் பழக்கத்திற்கு இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிடு. அதற்கு நீ வைக்கின்ற முற்றுப்புள்ளிதான் உன் வாழ்விற்கான தொடக்க புள்ளி என்பதையும் தெரிந்து கொள். மாதத்தின் முதல் செலவு சேமிப்பு என்று இருப்பவர்கள் முதுமையை எண்ணி ஒருபோதும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. கடனில் வாங்கப்படாத பொருள் எதுவோ அதுவே உனக்கு சொந்தமான பொருள். சிலருக்கு மற்றவர்களிடம் தங்கள் தகுதியை காட்டுவதற்காகவே பல பொருட்கள் தேவைப்படுகிறது. அதனால் அவர்கள் இறுதியில் கடனாளியாவதுதான் மிச்சம். உழைக்காமல் பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் அந்த பணத்தை வைத்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியாது. சரியான வழியில் சம்பாதிக்காத பணம் வாழ்வில் சரிவையே உண்டாக்கும். சில இடத்தில் எல்லாம் கிடைக்கிறதே என்று அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக இருந்து விடுவதே நமக்கு நல்லது. வாழ்வில் அதுவே உங்கள் தன்மானத்தை காக்கும். ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி என்பது எப்போதும் இருக்காது. எதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலும் எதை வெளிப்படுத்தக்கூடாது என்பதிலும் எப்போதும் தெளிவாக இருங்கள். வாழ்வில் தோல்வி மட்டுமே அதிகமாக வருகிறது, வெற்றி மிகவும் குறைவாகவே வருகிறதே என்று வருந்தாதே. ஒரு செடியில் இலைகள் அதிகம் என்றாலும் அதில் பூக்கும் ஒரு சில மலருக்கே மதிப்பு அதிகம் என்பதை உணரு. உங்கள் உணர்வுகள் எதிர்மறையாக செயல்படும் போது நீங்களே எல்லாவற்றையும் நேர்மறையானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வெற்றியாளர்கள் எல்லாம் சுயமாக முன்னேறியவர்கள்தான். உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் என்று யாருக்காகவும் காத்திருக்காதீர்கள். எதற்காகவும் யாரையும் சார்ந்து இருக்காதீர்கள். பணக்காரனாக வாழ ஆசை இல்லை என்றாலும் மரணம் வரை யாரிடமும் கையேந்தாமல் வாழ வேண்டும் என்றாவது ஆசைப்படுங்கள். இது போன்ற சில ஆசைகள்தான் நம்மை நல்ல முறையில் வாழ வைக்கும். வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு விலகி போனாலும் அது உனக்கு எதிரானதாக இருக்குமானால் அதை விட்டுவிடு. அப்போதுதான் வாழ்வில் நிம்மதி நிலைக்கும். வாழ்வில் நீ அடைந்த தோல்விகளுக்கும் இழப்புகளுக்கும் மற்றவர்களை காரணம் சொல்லாதே. அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே நீ இழந்ததை விட பல மடங்கு உன்னால் அடைய முடியும். தன்னை சரி செய்து கொள்பவருக்கும் தொடர்ந்து முயற்சி செய்பவருக்கும் வாழ்வில் தோல்விகளும் இழப்புகளும் நிரந்தரமில்லை. உங்களை ஒருவர் தாழ்த்தி பேசும்போது நீங்கள் அடக்கமாய் இருப்பது பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. உங்களை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது அடக்கமாய் இருப்பதே மிகப்பெரிய காரியம். எப்போதும் புகழ்ச்சிக்கு மட்டும் மயங்கி விடாதீர்கள். பிறகு அடுத்த கட்டத்திற்கு உங்களால் நகரவே முடியாது. வாழ்வில் யாராவது உங்களை உயர்த்தி விடுவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். நீங்கள் தன்னந்தனியாகத்தான் உயரத்திற்கு செல்ல வேண்டும். யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதீர்கள். நீ கடக்கும் பாதைகள் யாவும் கல்லும் முள்ளும் நிறைந்ததாக இருக்கலாம், கரடு முரடானதாகவும் இருக்கலாம். எதற்கும் கவலை கொள்ளாதே. உன் நம்பிக்கை என்னும் காலணி உன்னை எப்போதும் பாதுகாக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனியும் நாம் வாழ வேண்டுமா என்று யோசித்து விடாதே. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் இனிமேல்தான் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று யோசி. உன் வாழ்விற்கான புதிய வழிகள் பிறக்கும். எல்லாவற்றிற்கும் ஏணிகளை தேடாதே. இங்கு பல இடங்களிலும் நீ நடக்க வேண்டியது தரையில்தான் என்பதை மறந்துவிட்டு தேவையில்லாதவைகளை தேடுவதில் உன் நேரத்தை வீணடிக்காதே. உனக்கு கடமைகள் அதிகம் இருக்கிறது. நீ முடித்ததை விட முடிக்க வேண்டியவைகள் இன்னும் நிறையவே இருக்கிறது. ஒவ்வொரு அடியையும் முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து வை. வெற்றி உனதே.